ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த வாட்ஸ்அப் கால் உங்களுடைய டிஸ்பிளேல தெரியாமல் ஒன்லி ரிங் மட்டும் கேட்குதா, ஸோ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக கால் வரும்போது உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷன் காமிக்கல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே காமிக்காம ஜஸ்ட் சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் இஷ்யூ தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் அந்த காலை அட்டன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அந்த காலை அட்டன் பண்ணணும்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அவங்க அது யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்பை வந்து பார்த்துக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ மாதிரி போட்டு ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் சைலண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சைலண்டில் இருந்தால் அதை அப்படியே கிளிக் பண்ணி டிஃபால்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டு மாற்றிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு சைலண்ட் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக மாற்றிக்கோங்க. கீழே வரும்போது அதோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணினா உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க வலது பக்கமாக. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே மேலே வலது பக்கமாக 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டோட்டலாக ரீசெட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணலை. பட் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே ரீசெட் ஆயிடும். ஸோ இதில் சைலண்ட் அப்படி நீங்கள் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். அதாவது நார்மல் கால் பண்ணால் உங்களுக்கு அந்த க்ரீன் ரெட் சிம்பிள் காமிக்கிறது மாதிரியே வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் அதை கால் அட்டன் பண்ணுற சிம்பிளும் காமிக்கும், கட் பண்ணுற சிம்பிளும் காமிக்கும். ஸோ இதுவே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ஆஃப் ஆகி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல சவுண்டு மட்டும்தான் கேட்கும். பட் கால் வாரது எதுவுமே கேட்காது. அது வாட்ஸ்அப்பில் போய் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுவே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யார் கால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகிட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுடுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.